கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் நம் சகோதர சகோதரிகளை நேசிப்போம், பகைக்காமல் அவர்களிடத்தில் அன்பு கூறுவோம். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே பிரதான கற்பனையாக நமக்கு உன்னை போல் பிறனையும் நேசி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் நம் மற்ற நபர்களையும் நேசிக்க வேண்டும். உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். தேவன் அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாம் நேசிக்க வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், மற்ற சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திராது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு அன்பு கூறுகிறோமா? அன்பு நமக்குள் நிலைத்திருக்கிறதா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அன்பு கூறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் நமக்குள்ளே அன்பு காணப்படும். நாம் யாரையும் பகைக்காமல் தேவனுடைய பிள்ளைகளாய் அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை நாம் அவராலே பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று நமக்கு கற்பனையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு மற்ற நபர்களை நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை நேசிக்கிறோமா? அல்லது பகையோடு, வைராக்கியத்தோடு, பிரிவினையோடு வாழ்கிறோமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே மற்ற நபர்களிடம் பேசாமல் பகையோடு, வைராக்கியத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்வார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் மற்றவர்களை மன்னித்து மறந்து மறுபடியும் பேசுவார்கள், ஒப்புரவாகுவார்கள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை என்று. பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பு இருக்கும் என்றால் மற்ற நபர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். சகலத்தையும் தாங்கிக் கொள்வோம், சகலத்தையும் அன்பு விசுவாசிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் தாங்குகிற ஒரு சுபாவம் இருக்கும், சகலத்தையும் நம்புகிற ஒரு குணம் இருக்கும், சகலத்தையும் சகித்து கொள்கிற ஒரு தன்மை இருக்கும். நமக்குள்ளே அன்பு இருந்தால் மாத்திரமே இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பார்ப்போம். அன்பு இருக்கும் என்றால் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே கோபம் வராது, சினம் அடையாது, தீங்கு நினைக்க மாட்டார்கள், மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே கோபம் வருகிறதா? வைராக்கியம் வந்து மற்றவர்களிடம் பேசாமல் பல வருடங்கள் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஒருவேளை மனம் திரும்பாமல் மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்போடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு, பகையோடு வாழ்வோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருடைய நன்மைகள் இருக்காது. எப்பொழுதுமே இழப்புகளும் நஷ்டங்களும் வரும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை போல் பிறனையும் நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தைகளை மீறும்போது நாம் பாவம் செய்கிறோம். பாவம் செய்யும்போது தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் உன்னை போல் பிறனையை நேசிப்போம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நேசித்து அன்பு கூறுவோம். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம். தேவனை நாம் நேசிக்கிறோம் என்றால் மற்ற நபர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு, சாந்தத்தோடு,
மற்றவர்களை கோபப்படுத்தாமல் தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம், அவரும் நமக்குள்ளே நிலைத்திருப்பார். நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உன்னை போல் பிறனையும் நேசி என்ற வார்த்தைக்கு, அவருடைய பிரதான கற்பனைக்கு கீழ்ப்படிவோம், அன்பு கூறுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், சகோதரனையும் சகோதரிகளையும் நேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, நல்லவரே, வல்லவரே, மகிமை உள்ளவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும். ரீமா ரபா ரபா தூ ரஷேதினி கர தரபலாம், ரபா கபரா ஷாலா தினி மர ஹர தரபலாம். தடைகளை நீக்குகிறவர் என் தேவன். பிள்ளையோட வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. முடிய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் உதவி செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் பலமில்ல நாமத்தினால என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ரிபா ரபா து ரஷதினி மரா கரதரபலாம், ரபா க ரஷேதினி கரதரபலாம், ரிபா கைதினி கமா கதரபலாம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேடிகளுக்கும் மேலான நன்மைகளை கொடுக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துங்க. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. அப்படியே சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் போராடுகிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து என் தேவன் விடுதலை கொடுப்பீராக. பிள்ளைடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கடன் பிரச்சனைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என் தேவன் அந்த குடும்பத்திலே அற்புதத்தையும் அதிசயத்தை செய்வீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே பிரச்சனைகளோடு பிரிவினைகளோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பிரிவினைகள் எல்லாம் நீக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அந்த குடும்பத்திலே தரித்திர நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். என் தேவன் கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை போசித்து கண்ணின்மணி போல வழிநடத்தி வந்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்பிலே நிலைத்திருக்க அன்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய வார்த்தைகளுக்கும் உடைய கற்பனைகளுக்கும் உடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அன்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் உடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவிலே வருகிற பயங்களுக்கும் சத்துரு கொண்டு வருகிற தேவையில்லாத போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னது போல
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதை போட்டுமப்பா. முடிய சமுத்திரம் எங்களை தாழ்த்துக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் விக்னங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே நாங்கள் நம்பி இருக்கிறவர். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முடிய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பயன்படுத்துங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.